அனைத்து போட்டி பரீட்சைகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கிற பட்டதாரிகள், அதோடு கூட ஏலவல் பெறுபவர்களோடு போட்டி பரீட்சைகளை எழுதுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற யுவதிகள் ஒவ்வொருவருக்கும் நுண்ணறிவு எக்ஸாம் ஒன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. நுண்ணறிவு அப்போ அந்த நுண்ணறிவு எக்ஸாம் இந்த மாதிரி கேள்விகள், எண் தொடர்கள், தாயங்கள், காலங்கள், அப்படியான சிலபஸ்ல இருந்து கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு அந்த 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 வகையின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நுண்ணறிவில் எண் தொடர்களோட சம்பந்தப்பட்டது, இல்லை முக்கோணங்கள், சதுரங்களுக்கு எண்களை போட்டு வரைக்க அந்த கேள்விகளை நாங்கள் எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். விளங்குது? ஓகே. இப்ப இதுல ஓகே, அந்த அடிப்படையில் நான் முதலாவது கேள்வியாக இந்த கேள்வி தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் இதே மாதிரி அநேகமான கேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன். ஓகே, கவனிங்க. 10, 4, 6 ஏதோ ஒரு செய்கைக்குள்ள உட்பட்டு 26 வந்து, அதே போல 10, 6, 12 ஏதோ ஒரு செய்கைக்கு உட்பட்டு 40, 11, 13, 7 செய்கைக்குட்பட்டு 38 வந்து. அப்ப இதுல என்ன பெருமானம் வரும் என்றதான் கேள்வி. இதுல என்ன பெருமானம் வரும் என்றதுதான் இந்த கேள்வி. அப்ப வடிவா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு எண் தொடர் என்று சொன்னா நாங்க ஒன்று கூட்டி அல்லது கழிச்சு முதல் பெருமானத்திலிருந்து இரண்டாவது பெருமானம் அப்படி பார்த்து ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கும். இன்னொரு ஏதோ ஒரு பேட்டர்ன்ல தான் இது நகர்ந்து கொண்டு போய்க்கொண்டே. அப்ப என்ன பேட்டர்ன் என்று நாங்க முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது சிம்பிள். நீங்க உங்களுக்கு நான் செய்கிறது, நீங்க வேணுமாண்டா இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க செய்து பார்த்துட்டு திருப்பி நான் சொல்ற விளக்கத்தை பாருங்க. என்ன நடந்திருக்குன்னா, இந்த 26 எப்படி வருதுன்னா, இந்த 10, 4 கூட்டுப்படும். 10, 4, 14 சக அதோட அந்த 6 2ஆல பெருக்கப்பட்டு கூட்டுப்படும். பாருங்க, 14 சக 12 26. பாருங்க, இதப்பா அடுத்தது பார்ப்போம். இரண்டாவது 10 சக 6 சக 12 2ஆல பெருக்கப்படுது. 16 சக 14 24 40. அடுத்தது இதப்பா 11 சக 13 சக 7 2ஆல பெருக்கப்படுது. 24 சக 14 30. அப்ப இதே ஃபார்முலாவை தான் நாங்க போட போறோம். என்னட்டு போட போறோம்? 15 சக 10 ஓகே சக வாரவிடையோட 13 2ஆல பெருக்கி கூட்ட போறோம். 15 10 25 சக 26. ஆகவே எத்தனை வரப்போகுது? 25 26 25 26 51. இடத்துல என்ன வரப்போகுது? 51. கிளியரா? பாருங்க, இன்னொரு ஃபார்முலாவை போய் கொண்டிருக்கோம். இது நாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் கோல்ல போய் இப்படி ஒரு கேள்வியை பார்த்தோம்னா இது இந்த பேட்டர்னுக்கு போவோமா அல்லது இதை செய்யறதுக்கு நாங்க இத்தனைச்சிருப்போமான்னு யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஏதோ கூட்டியோ கழிச்சோ கொண்டு நின்றுருப்போம். ஆனா இது ஒரு வித்தியாசமானது. பாருங்க, 3ஆவது பெருமானது இந்த பெருமானது 2ஆவது பெருக்கி மொத்தத்தோட கூட்டுப்படுது. அப்ப நிறைய கேள்வி, இதே மாதிரி கேள்விகள் நாங்கள் ஒரு 4-5 கேள்விக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு கேட்கலாம். விளங்கு, நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்கிப் பண்ணி போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேள்வி எப்படி செய்யறது? ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இந்த கேள்வி நடந்து இந்த இடத்துக்குள்ள வார பெருமானம் என்னன்னு பார்க்க வரும். யோசிங்க, என்ன மாதிரி செய்யலாம் பாருங்க. நான் ஒரு 10 செகண்ட் 10 செகண்ட் டைம் ஒன்று தான் எப்படி இப்போ செய்யலாம்னு பாருங்க. ஏதாவது ஐடியா வந்தா செய்து பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இந்த பெருமானம் எப்படி வருகிறதுனா, இவரையும் இவரையும் கூட்டும். எவ்வளவு? 17ஐயும் 13ஐயும் கூட்டினா
17 சக 13 கூட்டினா 30. அவரை 5ஆல பிரிச்சா 6. இவைகள் 2 பேரையும் கூட்டணும். 17 18. 18 17 கூட்டுவோம் 35. அவரை 5ஆல பிரியுங்க 7. இவரையும் கூட்டும். 23 சக 22 45. அவரை 5ஆல பிரிச்சா 9. அப்ப என்ன செய்யணும்? இவரையும் கூட்டி வாரவிடைய 5ஆல பிரிக்க வேண்டும். 32 38. 32 சக 38 கூட்டினா 70. அதை 5ஆல பிரிச்சா 14. பாருங்க 5ஆல பிரிச்சா 14. எப்படி பாருங்க 32 சைடு 32 38 ஒரு மிச்சம் 7 70 5ஆல பிரிச்சோம்டா 14. ஓகே தானே? இப்படி நல்ல கேள்வி. இப்படி யோசிக்க எக்ஸாம் உடனே எக்ஸாமுக்குள்ள போனோம்னா நாங்கள் இப்படி யோசிக்கணும். அப்படி யோசிக்க வேணும்னு சொன்னால் இதே மாதிரி கணக்குகளை நாங்கள் முன்னுக்கு செய்து பார்த்துருக்க வேணும். இல்லாட்டி இந்த மாதிரி கணக்குகள் நம்ம இப்படி யோசிக்கிறது கஷ்டம். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளும். பார்ப்போம் இந்த கணக்கை பார்ப்போம். இதை பாருங்க, ஏதோ ஒரு கட்டன்லாம் போய்க்கொண்டு என்ன கட்டன் பார்ப்போம். பாருங்க, நீங்கள் யோசிங்க. நீங்கள் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ஐடியா ஒன்று போடுங்க. நான் 10 நிமிஷம் டைம் ஒன்று தான், 10 செகண்ட் டைம் ஒன்று தரேன். நான் ஐடியா ஒன்று போடுங்க. என்ன செய்யறாங்க எப்படி செய்திருக்கீங்க பாருங்க. இவரையும் கூட்டினார் 9 சக 13 சக இவரையும் கூட்டினார் எவ்வளவு 5 சக 2 திருப்பி 5 சக 2. இவையில 2 தடவை கூட்டினான். எவ்வளவு வரப்போகுது 22. இங்கால 7 சக 7. ஆகவே 36. இதுக்கு பார்ப்போம். இதுக்கும் அதே மாதிரி இவரை கண்டுபிடிக்கணும். இவரையும் இதே பட்டன்ல போய் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் இவரையும் கண்டுபிடிக்கிறது சொல்லுவோம். அப்ப இவரை விட்டுட்டு இவரை 10 11 16 11 16 கூட்டுறோம். வாரத்தோட 10 சக 5 10 கூட்டுறோம். 10 சக 5 எது வரப்போது 7 27 சக 15 சக 15 ஒன்றான 27 சக 30 57. அப்ப இதே பேட்டர்ன் தான் போய்கொண்டு இருக்கு. அப்ப இவர் என்ன செய்யறது பார்ப்போம். இவருக்கு என்ன பிரமாணம் வரப்போகுது பார்ப்போம். 8 சக 3 சக 15 பிளஸ் 10 சக 15 பிளஸ் 10 8 3 11 சக 25 பிளஸ் 25. ஆகவே எவ்வளவு வரப்போகுது 61. 25 61. இவரையும் முதலாக கூட்டுறோம். அதான் 8 சக 12 கூட்டவும் சக 17 சக 13 17 சக 13. ஓகே தானே? 20 சக 30 சக 30. ஆகவே 80. 9 30 60 இவடத்துல என்ன வரப்போகுது 80. பாருங்க என்ன செய்யுது, இதோட இது கூட்டப்படுது. இவரை 2 தடவை கூட்டிட்டு ஒரு ரூபாய் கூட்டுறோம், 2 தடவை கூட்டம் அல்லது 2ஆல பெருக்கி விட்டாலும் சரி. இந்த பெருமானத்தை கூட்டிட்டு 2ஆல பெருக்கி விட்டாலும் சரி. அப்படியும் செய்யும். அப்படி ஒரு சுகமான கேள்வி. இதுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இது அடுத்தது ட்ரை பண்ணுவோம். 10 செகண்ட் டைம் 10 செகண்ட் 30 செகண்ட் டைம் ஒன்று டைம் ட்ரை பண்ணிக்கலாம். கவனிங்க, ஏதோ ஒரு பேட்டர்ன்ல அது போய் கொண்டிருக்கோம். என்னன்னு பார்ப்போம்.
உண்மையில இதை நீங்க எண்ணுறதுக்குள்ள யோசிச்சீங்களா அல்லது இது ஒரு பேட்டர்ன்ல கூட்டி கழிக்கின்ற பெருமாள் அப்படி யோசிச்சு போகல என்ன இது ஒரு வித்தியாசம். இவர்ல இருந்து இவரை கூட்டு, இவரோட இவரை கூட்டு 8 சக 6 கூட்டினா 14. இவரோட இவரை கூட்டு 6 சக 7 13. இவர்ல இருந்து இவரை கழிக்கணும். அதே போல இவரை 10 சக 6 16 7 சக 7 இவன் 2 வரையும் கூட்டு 7 சக 7 இவன் 2 வரையும் கூட்டு 10 மாறும் 16 சய 14 ஆகவே 2 கரங்க 1 2. அடுத்ததை பார்க்க இவரோட இவரை கூட்டு 7 சக 4 இவரோட இவரை கூட்டு 5 சக 3 11 சய 8 பாருங்க 3 பாருங்க இதை பாருங்க 1 2 3. அப்ப உங்களுக்கு இங்க என்ன பெருமானம் வேணும்? இவரையும் கூட்டிட்டு இவரில இருந்து இவரை கழிக்க 14 வர 4 வர வேணும். எப்படி போடலாம்? அப்ப என்ன பெருமானம் இருக்கு? 9ஐயும் 6ஐயும் கூட்டினா 15. 15ல இருந்து எனக்கு 4 விடையா வர வேணும். ஏதோ ஒரு பெருமானத்தை கழிக்க 4 விடையா வர வேணும். இதுக்குள்ள என்ன பெருமானம் வேணும்? 11 வேணும். ஒன்றாரு இதுக்குள்ள 11 இருந்தா தானே 15ல இருந்து 11 போன 4 வரும். அப்ப இதுக்குள்ள 11 வரணும் வேண்டா. இவரோட 6 கூட்ட வரும், ஒரு 5 கூட்ட வேணும். அப்ப இதுல 5 இருந்துச்சுண்டா 5 மாறும் 11. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்க வேணும்? 5. கிளியரா? இப்படியான கணக்குகளை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு வினாக்கள் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்க தொடர்ந்து பார்வையிடலாம், பார்த்து உங்களுக்கான நீங்க செய்து ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளலாம். அதோடு கூட இந்த சேனலுக்கு நீங்க ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் வீடியோக்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.